வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீட்டு வர மீடியா. நான் உங்க விக்கி. நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மதகதராஜா அப்படி ஒரு படம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆயிருந்து பாத்தீங்களா. 12 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் கொஞ்சம் பல வருஷங்கள் வெயிட் பண்ணி இந்த படம் வருமா வராதா என்னதான் அந்த கதை, இந்த படம் வந்து பயங்கரமா இருக்கும்னு சொல்லி சுந்தர்சியும் அப்புறமேட்டு நம்ம விஷாலும் பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படம் தான் மதகதராஜா. அந்த படத்தை நான் இப்ப ரீசெண்டா பார்த்தேன். அந்த படத்தை பத்தின என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறது பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மதகதராஜா இந்த படம் பாத்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். சம் ப்ரொடக்ஷனுக்குள்ள நடந்த பிரச்சனைனால பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருந்தது. வரலட்சுமி போடா போட்டிக்கு முன்னாடி வர வேண்டிய படம் இந்த படம் தான். பட் ஆனா போடா போட்டி தான் வந்துச்சு. இந்த படத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வரலட்சுமிக்கு வந்துதான் இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படமா இருந்திருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த படத்துல கதைன்னு பாத்தீங்கன்னா கதைன்னு ஒன்று சுத்தமா கிடையாது. பட் ஆனா ஃபன்னுக்கு எக்கச்சக்கமான ஃபன் வச்சிருந்தாங்க. நம்ம நிறைய சீன்ஸ் நம்மள அறியாம உழுந்து சிரிச்சிருந்தோம். ஆனா ஒன் டைம் வாட்சபிள் தான். நம்ம திருப்பி ஒன்னொரு தடவை பாக்குறப்ப இந்த காமெடி இருக்குமான்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப நான் மட்டும் இல்ல, தியேட்டர்ல இருந்து எல்லாருமே சிரிச்சிருந்தாங்க. சொன்ன மாதிரி நம்ம சந்தானம் வந்து ஹீரோ போகாம வந்து காமெடியா பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து ஒரு காமெடியா மட்டும் இல்ல, ஒரு செகண்ட் ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க. நம்ம விஷாலுக்கு எந்த அளவு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா சந்தானத்துக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அவருக்குமே ஒரு ஃபேமிலி கொடுத்து அதுக்குள்ளயுமே வந்து ஒரு கான்செப்டை வச்சு அவருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கின்ற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு விஷாலோட கேரக்டர் கூட ஒரு கதை இருக்கான்னு தெரியல. பட் ஆனா நம்ம சந்தானத்துக்கு ஒரு கதை கொடுத்து ஒரு சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. மேபி இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ மாதிரி இருக்குமே, கொஞ்சம் சீரவன் நடிச்சா என்ன அப்படின்னு நினைச்சு போயிருப்பாராங்கிறது என்னோட தெரியல. பட் ஆனா நல்லா இருந்துருச்சு. இப்ப நம்மளோட இல்லாத மணிவண்ணன் சாரியும் மனோபாலா சாரியும் ரெண்டு பேரையுமே வந்து இந்த ஸ்கிரீன்ல பார்க்க முடிஞ்சது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும் பாத்தீங்கன்னா மணிவண்ணன் சாரோட வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் இல்லாத காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரை வச்சு டப் பண்ணிருக்காங்க. அது அப்படமா தெரிஞ்சது. பட் ஆனா கதைக்கு பெருசா அது வந்து பெருசா அடிப்பட மாதிரி தெரியல. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல தான் மனோபாலாவோட காமெடி அல்டிமேட். அவர் என்ன சொல்லுது, ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, நீ என்ன அடிக்கல, நீங்க என்ன குத்தல, அதனால நான் அழுக வச்சுட்ட பத்தியா அப்படிங்கிறது வந்து இப்ப ஆப்டா அவர் வந்து பேசல. ஒரு காமெடி ஏதோ கவுண்டர் எதுவுமே போடல. ஜஸ்ட் அவரு சிம்பிளா அவரை வந்து வச்சு அவரை மட்டுமே வச்சு ஒரு காமெடி பண்ண முடியும், சிரிக்க வைக்க முடியுங்கிறத வந்து சுந்தர்சி வந்து டைரக்ஷன்ல அடிச்சு பிரிச்சுட்டாரு. கிளைமேக்ஸ்ல வந்து மனோபலம் காட்டுற ஒவ்வொரு சீனுமே வந்து நம்ம விழுந்து சிரிச்சுக்கோன்னு சொல்லலாம். நல்ல ஒரு காம்போ. விஷால் சந்தானத்தோட காம்போ நல்லா இருக்கு. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷால் சந்தானம் ஆரியா 3 பேருமே ஃபுல் பிளெஜ்டா ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. மதராஜா பார்க்கலையா, சீக்கிரமா போய் பாருங்க. பார்க்கக்கூடிய படம். மண்டை ஃபுல்லா ஒரு பயங்கரமான ப்ரெஷருங்க, டென்ஷனுங்க, என்னங்க எவனால பார்த்தாலும் அடிக்கலாம் குத்தலான்ற மாதிரி தோணுதா. இந்த படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான ரிலீஃப் கிடைக்கும். நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த படத்தோட மெயின் ஹீரோயினி பாத்தீங்கன்னா அஞ்சலி தான். வரலட்சுமி எதுக்கு போட்டாங்க, ஏன் வந்தாங்க, ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அவங்களுமே கதையோட போயிட்டாங்க. இந்த கதையில ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஃபன்னுங்கிற ஒண்ணு வந்து எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அதுல நம்ம விஷாலோட சாங், அவரோட ஓன் வாய்ஸ்ல அந்த சாங், இந்த மை டியர் லவர்ங்கிற சாங் வந்து வேற வைப்பா இருந்தது. ஒரு புது சிங்கரை வந்து நம்ம விஜயாண்டியனை வந்து 2012 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. பட் ஆனா அந்த ஒரு 12 வருஷம் கேப் ஆகிடுறதுனால அப்புறம் இதுக்கப்புறம் வந்து அவர் கான்செப்ட்லயுமே வந்து பாடி இருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரப்போற விஷாலோட படத்துல வந்து நம்ம விஷாலோட வாய்ஸ்ல பாட்டை பார்க்கறதுக்கு ஈர காத்திருப்போம். அப்புறம் விஜய் ஆண்டனியோட மியூசிக் வந்து சூப்பரா இருந்தது. படத்துல நிறைய கொண்டு போயிருந்தாங்க, நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி படங்கள் தான் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மக்கள்லாம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் வந்தா மக்கள் ஆதரிப்பாங்கிறது நம்ம மதகதராஜாவோட வெற்றியை பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த படத்தை பத்தி நான் உங்களோட கருத்து கணிப்புகளை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து படம் பார்த்து உங்களுக்கு ரிலீஸ் பாத்தீங்களா. இதுக்கப்புறம் இது மாதிரியான படங்கள் நான் பார்த்தேன்னா எனக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச படங்களை பத்தி ரிவ்யூ எல்லாம் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோல பாக்குறதுக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்களுக்கு. டாடா பாய், see you.